உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. தேவனுடைய திட்டம் என்ன? அடுத்த கட்ட அவர்கள் வாழ்க்கை குறித்த திட்டம் பார்வோனே இல்லாத ஒரு வாழ்க்கை. வாசிப்போம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் பார்வோனை பார்க்கவே இல்லை. எகிப்து என்பது உலகம் என்பது நமக்கு போதித்திருக்கிறார்கள். அங்கிருந்து விடுதலையாவது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது என்றும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அங்கிருக்கிற பார்வோன் என்பவன் பிசாசு என்றும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். செங்கடல் என்பது ஞானஸ்நானம் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். மேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். மன்னா என்பது வார்த்தை என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். கண்மலை தண்ணீர் என்பது அபிஷேகம் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். வனாந்திரம் என்பது நம்ம தேவனோடு தொடர்புடையவர்கள், இந்த உலகம் நமக்கு வனாந்திரம் என்று போதித்திருக்கிறார்கள். கானான் என்பது பரலோக வாழ்க்கை என்றும் போதித்திருக்கிறார்கள். இதுதான் பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நமக்கு நெஜம். ஆனால் ஒன்றை மறந்துடுறாங்க ரொம்ப சாதாரணமாக. என்னவென்றால், செங்கடலிலே இவர்கள் உள்ளே நுழைஞ்சு வெளியே வரும்போது 2 இடத்துல தண்ணி பிரியுது. எங்கெங்க சொல்லுங்க? செங்கடல், யோர்தான். நம்முடைய வாழ்க்கையில் 2 இடத்த கிராஸ் பண்ணணும். ஒன்று உலகத்துக்கு மரிப்பது செங்கடல், இன்னொன்று சுயத்துக்கு மரிப்பது அது யோர்தான். இந்த உலகத்துக்கு மறிச்ச உடனே நீங்கள் வனாந்தரத்துக்கு வரீங்க, ஆனால் சுயம் மட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் சுயத்துக்கு மரிப்பது தான் என்னது? யோர்தான். அங்கே பாருங்க 7.5 லட்சம் காலி. அங்கே 2 பேர் தான் உள்ள வந்தாங்க. நீ எத்தனை பேர் உலகத்துக்கு மறித்து சுயத்துக்கு மறிக்காமல் இருக்காங்க தெரியுமா? செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவங்களை பார்த்து சொல்றாரு, பார்வோன் வர்றான், நல்லா பார்வோனை பார்த்துக்கன்றாரு. ஏன் சார் இனிமே நீ பார்க்க மாட்டேன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலிலே அவன் ஒட்டுமொத்தமாய் அழிக்கப்பட்டான். ஸோ தேவனுடைய திட்டம் என்ன? அடுத்த கட்ட அவர்கள் வாழ்க்கை குறித்த திட்டம் பார்வோனே இல்லாத ஒரு வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பார்வோனே இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரியே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது பிசாசே இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்று கண்ட எகிப்தியனை எல்லாரும் சொல்லுங்க, இனி என்றுமே நான் காண்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே